பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் எஸ்தர் மார்ட்டின். நான் வருஷம் தவறாத இந்த ப்ரேயருக்கு ஒரு வருஷத்தில் 2-3 வாட்டி கலந்துப்பேன். என்னுடைய குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் நான் உடனே கிளம்பி வந்துடுவேன். வந்த உடனே ஐயா எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவார். அது உடனே எங்களுக்கு சக்ஸஸாக மாறிவிடும். கடந்த பிப்ரவரி மாதம் எங்கள் மருமகளை கூட்டிக்கிட்டு கல்யாணம் ஒரு மகன் இருக்கிறான், பேர குழந்தை 10 வருஷத்தில். 2வது பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் மருமகளை. ஐயா ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ண உடனே மருமக 2 மாதத்தில் கருத்தரிச்சு இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. குழந்தைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. மற்றது எங்களுடைய தங்கை மகளுக்கு சொரியாஸ் நோய் 10 வருஷமா எங்கெங்க போய் பார்த்து குணமாகலை. ஐயாவிடம் கூட்டிகிட்டு வந்து ஜபிச்சேன். ஐயா ஜபிச்சதுனால அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அவளுக்கு திருமணமாக்கி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெயிச்ச ஐயா குடும்பத்துக்காக நான் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்தினதுக்கு. நான் மணிமேகலை, என் பேர், பிள்ளையாந்தோப்புலேருந்து வரேன். நான் ரொம்ப அந்த பிள்ளை மூலிமா, என் மகன் மூலிமா ரொம்ப போராட்டம். வீட்டில் நிம்மதியே இருக்காது. எல்லா பாத்திரத்தையும் உடைக்கிறது, பசங்க கூட பிள்ளைங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு ரொம்ப கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப வீட்டில் இங்கேருந்து ஜபம். நான் இங்கே எனக்கு தெரியாது, டிவியில் பார்த்து 1 வருஷ காலத்தில் தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். வந்த பிறகு தான் இங்கே நிறைய ஆசீர்வாதங்கள். என் சகோதரி கூட இட்டுன்னு வந்தேன். 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு சகோதரியுடைய மகளுக்கு குழந்தை பிறந்தது. அந்த ஒரு அதிசயத்தை வச்சு தான் அது மூலிமா தான் நான் வந்தேன். இங்கே இதை பற்றி எனக்கு தெரியாது, இந்த இடம் ஜபம் நடக்குதுன்னு. நான் வந்த மாத்திரத்தில் எல்லாம் ஒரு அதிசயங்கள் நடந்தது. 2 மாதத்துக்கு முன்னே இந்த பையனை வீட்டில் ஒரே அமுக்கல் இருந்ததான, சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டாவன். இங்கே இட்டுன்னு வந்தேன். 7:30 மணி இருக்கும். எல்லாம் இல்லை, முடிஞ்சிச்சு. நாங்கள் இல்லை, நான் ஐயாவை பார்க்கணும், ஜபம் பண்ணின்னு போகணும். ஐயா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பிள்ளையை கை வச்சு ஜெபம் பண்ணாரு, நீ ஒரு கூடாரவாசியாய் மாற்றப்படன்னு. 2 வருஷமா வேலைக்கு போகாத படிச்சு முடிச்சு எனக்கு பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைச்சி நல்ல பிள்ளை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எங்க ஐயா ஜெபத்தினால அநேக அதிசயங்கள் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாவினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், உன் தைல கொப்பை அபிஷேக தைலத்தால் நிரப்பி எடுத்துட்டு வா. சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியை நிரப்பிட்டு போன்னு சொன்னார். ஆனா இப்ப தாவீது அபிஷேகம் பண்ண தைல கொப்பை எடுத்துட்டு போ, பெத்லகேமியன் ஆகிய ஈசாவின் வீட்டிற்குள்ளே போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். பெத்லகேம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெத்லகேம். நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரமான நிலைமையில் நீ இருந்திருக்கலாம். இன்றைக்கு பிறகு கர்த்தர் உனக்கு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து அனுப்ப விரும்புகிறார். கழுதையை தேடி வந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி கொண்டிருந்த தாவீதை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கின அந்த ஆண்டவர் இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய சிரசிலே வைக்கிற நேரத்திலே உன் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம். எத்தனை பேர் அரசாங்க வேலை கிடைக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், புதிய வருஷத்திலே போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். நிறைய குடும்பத்தில் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னாச்சுன்னா அப்பா அம்மாவை தெண்டசோறுன்னு சொல்லுவாங்க. அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க, இது வெட்டி ஆஃபீஸர்னு. யார் யார் உன்னை தெண்டசோறுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு உன் கையால் தான் நீ சாப்பாடுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு தாவீதை அவன் தகப்பன் கூட நினைத்து பார்க்கவில்லை. எல்லா பிள்ளைகளும் ஏற்கனவே மிலிட்டரியில் ராஜாவிடத்தில் அரசாங்க வேலை செய்கிறாங்க. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி நின்ன உடனே ஏற்கனவே பெரிய லெவலில் இருக்கிற அந்த பிள்ளைங்களை தான் கொண்டு நிறுத்துறாரு. தாவீது என் கண்களுக்கு படவில்லை. எல்லாரையும் கொண்டு நிறுத்திட்டாரு. சாமுவேல் சொல்றாரு, இவன் இல்லை. அப்ப வேற பிள்ளையே இல்லையா? ஒருவன் இருக்கிறான், அவன் கரவலாடுகளுக்கு பின்னால சுத்திட்டு இருக்கு.
அப்பாவுடைய நினைப்பு என்ன? இவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு. மற்றவர்கள் எல்லாம் ராஜாவிடத்தில் மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க, இவனுக்கு தான் அரசாங்கத்தை பற்றி தெரியும் என்று தகப்பனுடைய நினைப்பு. ஆனால் பரலோக தகப்பனுடைய நினைப்பு, ஆடு மேய்க்கிற ஒருத்தனை ராஜாவாக்கி அவனுக்கு தெரியாத ராஜரீகத்தையும் தந்திரங்களையும் கொடுத்து அவனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று. திறமை இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? தாளந்தில்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு நான் கசைக்கு எறியப்பட்ட ஒரு காகிதமாக இருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? மகனே, நீதான் என் ஆண்டவருக்கு தேவை. உன்னை தான் என் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உன்மேல் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை என் ஆண்டவர் கொடுத்து உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளுவார்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதைகளை கண்ணீரையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சி ஆக்கி உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகும் பார்க்கும்படி உன்மேல் மனதுருகுகிற ஆண்டவர் உன்மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக பெத்லகேம் ராஜாக்களையே தன் பாதப்படியிலே கொண்டு போய் விழப்பண்ணுகிற பெத்லகேம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 11வது வசனமும் சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்து கடந்து போனார்கள். ராஜாக்களை தேடி பாதப்படியிலே கொண்டு போடுகிற பெத்லகேமின் அபிஷேகம் உங்களுடைய சிரசில் இன்றைக்கு ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பிழைப்பிற்காக கேரார் என்கிற பட்டணத்துக்கு போகிறான். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்திலே காணப்பட்டதா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், நீ கேராருக்கு போ. அவன் போனான். இயற்கையெல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தது, ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். அவன் எங்கெல்லாம் கிணறு தோன்றானோ அங்கெல்லாம் அதை தன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்வதற்காக வருகிறார்கள். இயற்கை எதிர்மறையாக இருந்தது, அக்கம் பக்கத்து ஜனங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு சாதகமாக இருந்தார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு எதிர்மறையாக இருக்கிறார்களா? நண்பர்களே எதிர்மறையாக இருந்து கூட இருந்துட்டு குழி தோண்டி கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் உன்னை குறித்து தப்பு தப்பா எல்லாரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? மொட்டை கடிதாசி எழுதி போட்டு பேரை கூட தெரியாம உன்னுடைய பெயரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கடிரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, இது உன்னுடைய நாள். அன்றைக்கு எல்லாரும் ஈசாக்கினிடத்துல வந்து அவன் கஷ்டப்பட்டு தோண்டின கிணறெல்லாம் புடுங்கிட்டு அவனை வேதனைப்படுத்தினார்கள். அவன் விட்டு கொடுத்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், என்னை இந்த பட்டணத்திற்கு அனுப்பின ஆண்டவர் ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பார். இந்த கிணறு மூடுனா இன்னொரு கிணறு எனக்கு திறக்கும். கடைசியா என்ன நடந்தது? வாக்குவாதம் இல்லாத ரெகபோத்துக்கு முன்னால கொண்டு போய் விட்டார். ஒரு பெரிய விரிவாக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய எல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறியா? எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க என்று கண்ணீரோட வந்திருக்கியா? நான் நம்பி மோசம் போயிட்டு கண்ணீரோட வந்திருக்கிறியா? உனக்காக ஒரு ரெகபோத் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெகபோத்துக்கு முன்னால கடைசியாக ஈசாக்கை கொண்டு விட்டுட்டு மகனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, இதுக்கு மேல உனக்கு கஷ்டம் கொடுக்கிற மனுஷனை உன் பக்கமாய் நான் அனுப்புவதில்லை. சத்துருக்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுக்குவேன். அதனால இவ்வளவு நாளை கஷ்டப்பட்டதை பத்தி கவலைப்படாது. இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு ரெகபோத், வாக்குவாதம் இல்லாத ரெகபோத். இனி ஒருவனும் உனக்கு முன்பாக வாக்குவாதம் பண்ணவோ உன்னுடையதை அபகரிக்கவோ வருவதில்லை. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மகனே, கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கிற மகனே, கஷ்டப்பட்டு நீ கிணறு தோன்ற உழைப்பெல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி கண்ணீரோட வந்திருக்கிற நீ கவலைப்படாத. இன்னைக்கு பிறகு உனக்கு பிரகாசமான எதிர்காலம். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் குறுக்கிட ஒருவன் வரல. மாறாக நடந்தது என்ன? அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்கும் மந்திரிமார்களும் இவனை தேடி வீட்டுக்கு வந்தார்கள். இவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள்.
ராஜாக்களை தேடி வர பண்ணுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதம் என்று சொன்னேரே, அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு ராஜாக்கள் ஈசாக்கை தேடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ஈசாக்கு, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே. 2 காரியத்தை சொன்னார்கள். அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். ராஜாக்களை வரவழைக்கிற பெத்லகேமின் அபிஷேகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்றாங்க, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே. எஸ் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்றைக்கு உன் இருதயத்திலே பிறக்கிறார். அவர் உன் கூட இருக்கிறாராமே என்று எண்ணி ஜனங்கள் அதை கண்டு சாட்சி சொல்ல போகிறார்கள். சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருப்பா. அவர்களுக்கு தெரிகிறது, இது இயற்கையாக இவனுடைய வளர்ச்சி இயற்கையான வளர்ச்சி அல்ல. இவனுடைய வளர்ச்சி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரால இயக்கப்படுகிற இவனுடைய தெய்வத்தினுடைய வளர்ச்சி. மனுஷனா இருந்தா இத்தனை தடையை தாண்டி, இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தலை தூக்கி இருக்க முடியாது. தலை தூக்க முடியலன்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய தலை தூக்க முடியல. கொஞ்சம் நிமிர்ந்து வர்றதுக்குள்ளால துளிரை ஒடிச்சிடுறாங்க, வாழ்க்கையை உடைச்சிடுறாங்க, மனசை உடைச்சிடுறாங்கன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் துளிர் மேல வளர்ச்சி மேல இனி ஒருவனும் கை வைக்க ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. சொல்றாங்க, இது சாதாரண வளர்ச்சி அல்ல. இதனுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது இது தெய்வீக வளர்ச்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனி தெய்வீக வளர்ச்சி என்று சொல்கிறார். மனுஷன் தொட முடியாத வளர்ச்சி, அவனால் அழிக்க முடியாத ஒரு ரெகோபோத்தின் வளர்ச்சி, எவனாலும் உன் பெயரை கெடுக்க முடியாத ஒரு ரெகோபோத்தின் வளர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ராஜாக்கள் வந்து சொன்னாங்க, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அநேகம் பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை சிரசில் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த இயேசு குழந்தையாய் அல்ல, தன்னுடைய முழுமையான உயிர் தெழுந்த வல்லமையோடு உங்கள் இருதயத்திலே பிறக்கும்படிக்கு, புதிய வருஷத்திலே பிரவேசிக்க நம்பிக்கையோடு, ஆசையோடு, எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, புதிய வருஷத்திற்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீர். ஒருவேளை என் பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ மனவேதனைப்படுத்தி இருந்தால் என் பிள்ளைகளை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். ஊழியக்காரனா என் பிள்ளைகளுக்காக நற்கெஞ்சி ஜெபிக்கிறேன். நிறைய முறை என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து மறுபடியும் உம்மை விட்டு ஓடி போயிருக்கலாம். நம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் தங்கி என் பிள்ளைகளை ஆளுகை செய். இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னீரே. இஸ்ரவேலை ஆளப்போகிற ஆண்டவர் என் பிள்ளைகளிடத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்ய. வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகளுக்குள்ளே நீர் பிழைத்திருப்பீராக. அப்பா, ஆகாரம் அருளுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு வாழ வழி இல்லையே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, நிரந்தரமான வேலை இல்லையே, நான் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். அவர்களுக்கு ஆகாரத்திற்கு வழி, வேலைக்கு வழி, வருமானத்திற்கு வழியை நீர் திறந்து கொடுத்து கடனில் கடந்து கஷ்டப்படுற என் பிள்ளைங்க இந்த பண்டிகை காலங்களிலே கடன் எல்லாம் அடைக்கிறதற்கு நீர் ஒரு வழி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தார். ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்களினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.